friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராஜாஜி நகருக்கு பகாசுரா நாட்டி ஊட்டான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். இங்க நிறைய வந்து கோம்போ பேக் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் போர்ட்லயே ஒன்னொன்னு ஒரு பிரைஸ், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெனுஸும் இருக்குது. இங்க நீங்க பார்த்தாலே தெரியும். இங்க வந்து பக்கெட் பிரியாணியும் ஃபேமஸ், ஃபேமிலி பக்கெட் பிரியாணியும் இருக்கு. ஸோ இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட், குவாலிட்டி, குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்துட்டு வந்து ஏசி ரெஸ்டாரண்ட், அது பக்கத்துல வந்து நார்மலா இருக்கு. ஸோ நல்ல ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆறாமல் இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாப் இண்டஸ்ட்ரியல் டவுன், இது பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லேயே இருக்கு. ஏசி ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நீங்க எப்போ வந்தாலும் ஹெவி க்ரௌடா இருக்கும், சீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டோம். அதனால தான் காலியா இருக்கு. கொஞ்சம் வந்து க்ரௌட் இருந்தா நம்மளால பேசவும் முடியல, சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 1 இயரா இருக்கு. பக்கா மண்டியா ஸ்டைலு நாட்டி ஊட்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட டைமிங் வந்து மார்னிங் 11 o'clock இருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும். லீவ் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துருக்கிறது வந்து சிக்கன் சேவா இருக்கு. ஸோ இப்போதான் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மட்டன் கிரேவி. இது பார்த்துட்டு இருக்கிறது போட்டி, நல்லாவே தெரியுது, நல்லா கொதிக்க இருக்கு. ஸோ இது நாட்டிக்கோழி சாரி இருக்குது. இது வந்து சில்லி சிக்கனு, பிரியாணி இருக்கு. ஸோ இப்போதான் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டிக்கோழி சாரி. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் கோம்போ பேக் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. இங்கே அலக்கார்ட்லேயே நிறைய இருக்குது, வெஜிடேரியன்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபேமிலி பேக்கில் வந்து பிரியாணி, பக்கெட் பிரியாணியும் நிறைய வெரைட்டி, அதாவது ஒன்று ஒரு ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் கோம்போ தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்துட்டு 3 ஸ்டார்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வந்து மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. பிரியாணி, ராகி பால் மட்டும்தான் அன்லிமிட்டெடு. நீங்கள் இது எத்தனை தடவை வேணால் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். ஸ்டார்டர்ஸ்லாம் இப்போ ஒரு தடவை பிளேட்டில் வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கு 250ன்றது பெரிய விஷயம் தான். ஏன்னா 3 ஸ்டார்டர்ஸு, பிரியாணி, முட்டை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அலக்காடு. நான் வந்து இது சிக்கன் கைமா பால் வந்து கிரேவி வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ராஜாஜி நகர் இண்டஸ்ட்ரியல் டவுனு ஆப்போசிட்லேயே வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. நல்லா சுட சுட நாட்டி ஸ்டைல், பக்கா மண்டியா நாட்டி ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஒரு முட்டை, பிரியாணி குவான்டிட்டியும் வந்து நிறையா தான் இருக்கு. பீசஸ்ஸு இதுலேயும் பாருங்க 4 பீசஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் பீசஸ்ஸு 4 இருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ராகி முத்தை, கர்நாடகா ஸ்பெஷலு, கர்நாடகா ஃபேமஸ்ன்னு சூப்பராக இருக்குது பாருங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க, அதோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது அந்த கிரேவி தொட்டு ராகி பால் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அருமையாக அரைச்சி விட்டு பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு. அது நல்லா தெரியுது, அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போதே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கனு. ஸோ இதோட வந்து டேஸ்ட் பண்ணலாம். நல்ல காரஞ்சாரமா இருக்கு. சில்லி சிக்கன் நார்மலா வந்து சூப்பரா இருக்கும். நல்ல காரஞ்சாரமா, நல்ல நாக்குல வந்து எப்படி சொன்னா அப்படியே நடனம் ஆடுது, அந்த அளவுக்கு இருக்கு டேஸ்ட். ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. சாஃப்டா இருக்கு பாருங்க, நல்லா குக் பண்ணிருக்காங்க. நல்லா வந்து
டெண்டர் சிக்கனா வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரை. கேக் பீஸ் மாதிரி வருது பாருங்க. அப்படியே நல்ல ஒரு கிரேவி டைப்ல கொடுத்துருக்காங்க. நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு. இதுல அவங்க போட்டிருக்க மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் தூக்கலா போட்டு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி சிக்கனும் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. சிக்கன் கபாப் சாப்பிடலாம். கொஞ்சம் லெமன் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். சரியான சாஃப்ட். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். மேலே தொடும்போதே நல்லா கிறிஸ்பா இருக்கு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி சாப்பிடலாம். ஏன்னா 3 ஸ்டார்டர்ஸும் வந்து சாப்பிட்டாச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்னொன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டும். ஸோ பிரியாணிக்கு வந்து இந்த சேர்வாவோட சேர்த்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. நல்ல அந்த நாட்டு ஸ்டைல்ல பண்றதே வந்து தனி அரோமா. அந்த ஃப்ளேவரே வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா அரைச்சு விட்டு பண்றதுனால பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைச்சு விட்டு பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கு. அவங்க பண்ணிருக்கிற அந்த ப்ரிப்பரேஷனும் ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடலாம். எனக்கு அந்த சேவை சாப்பிடும் போது நம்ம ஆட்டுக்கால் குழம்பு அந்த டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட்ல பண்ணிருக்காங்க. நம்ம இந்த சில்லி சிக்கன் அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடலாம். இதுவும் நாட்டி ஸ்டைலு. ஸோ இவங்க இந்த நாட்டி ஸ்டைல்ல பண்ணிருக்க அந்த சில்லி சிக்கன் இந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடலாம். ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து கைமா உண்டை. கீமா பாலுன்னு சொல்லுவாங்க, இல்ல கைமா உண்டை. இங்க வந்து நம்ம கைமா உண்டைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரேவி பாருங்க, கறி தான் நிறைய தெரியுது பாருங்க. அந்த கிரேவியோட டிப் பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கு. நல்லா சுட சுட இருக்கு. இந்த கிரேவியோட வந்து நம்ம ராகி பால்லையும் டிப் பண்ணி சாப்பிடலாம். நல்லா அந்த பூண்டு, இஞ்சி அவங்க அரைச்சி விட்டுருக்க அந்த மசாலாலாம் வந்து நல்லாவே தெரியுது. நம்ம சாப்பிடும் போதே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. நல்ல காரஞ்சரமா அந்த நாக்கில் வந்து உண்மையிலே அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஸோ ராகி பாலோட நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. ராகி முத்தையோட அந்த கிரேவியும் சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கிரேவியோட இந்த கைமா உருண்டை பிரியாணி இதோட சேர்த்து அந்த கிரேவியோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அற்புதமா இருக்கு டேஸ்ட். இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்றேன். ராஜாஜி நகர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் 250ன்றது. 3 ஸ்டார்டர்ஸ், பிரியாணி, ராகி முத்தைலாம் கொடுக்குறாங்க. ராகி முத்தை பிரியாணி மட்டும்தான் அன்லிமிட்டடு. இந்த ஸ்டார்டர்ஸ்லாம் ஒரு தடவை வச்சாங்கன்னா அவ்வளவுதான். உண்மையிலேயே வந்து மஸ்ட் ட்ரை. டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கு. பக்கா மண்டியா ஸ்டைல், நாட்டி ஸ்டைல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய வந்து கோம்போ பேக்கும் இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.